அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 11ஆம் வகுப்புல இருக்க புக் இன்சைட் இருக்க முக்கியமான 1 மார்க், அதாவது ஒரு வரி வினாக்கள் அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புக் இன்சைட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சொல்லும் பொருளும். ஓகேவா? என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 14 கொஸ்டின் இருக்கு. அதுல வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஸ்டின் அப்படின்றது புக் பேக்லேருந்து கேட்டுறாங்க. ஆனால் மீதி இருக்கிற கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஒரு சொல்லும் பொருளுமோ இல்லை வந்து ஒரு புக் இன்சைட்லேருந்து கொஸ்டின் போகிறாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சொல்லும் பொருளும் கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம். அது வந்து புக்கில் இருக்க சொல்லும் பொருளும் மட்டும். ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இயல் 1ல் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஓகேவா? நன்னூல் பாயிரம். ஓகேவா? நன்னூல் பாயிரத்தில் இருக்க சொல்லும் பொருளும் அதில் பார்க்குறோம். பால் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வகை அப்படின்றது பொருள். பால் அப்படின்னா என்னது? வகை அப்படின்றது பொருள். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம்ல, பால் அப்படின்னா என்ன இருக்குது? 5 வகை பாக்கள் இருக்குது. அதை மாதிரி பிரிச்சுமோ அப்போ வந்து பால் அப்படின்னா வகை அப்படின்றத ஞாபகம். 5 வகை பாக்கள் என்னென்ன? ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்றதுக்கு பால் இருக்கா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம். இயல்பு அப்படின்னா இலக்கணம். ஓகேவா? இது எப்படி ஈஸியாக ஞாபகம்? இ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து எப்படி இருக்குது? இந்த ஈல ஸ்டார்ட் ஆகுது, அடுத்த எழுத்தும் ஈல ஸ்டார்ட் ஆகுது. அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எழுத்து இயல்பு, அடுத்த எழுத்து இலக்கணம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மாடம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மாளிகை அப்படின்றது பொருள். மாடம் அப்படின்னா மாளிகை அப்படின்றது பொருள். அமை அப்படின்னா மூங்கில் அப்படின்றது பொருள். அமை அப்படின்னா என்ன பொருள்? மூங்கில். ஓகேவா? அப்போ முக்கியமானது என்னது? பால் அப்படின்னா வகை, இயல்பு அப்படின்னா இலக்கணம், மாடம் அப்படின்னா மாளிகை, அமை அப்படின்னா மூங்கில். ஓகேவா? அப்போ இந்த பாடல் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு பாடலை எனக்கு கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லும் பொருளும்ல இருக்க சில கொஷின்ஸ் அப்படியே பார்த்துக்கிறோம். இப்போ பாருங்களேன். இப்போ பால் அப்படின்னு இருக்கா, அப்போ வகைன்னு இருக்கா, அப்போ இதில் ஒரு இடத்துல பால் அப்படின்றது வரணும். ஓகேவா? முகவுரை பதிகம், மணிந்துரை நுண்முகம், பரவுரை தந்துரை, பனைந்துரை பாயிரம், பாயிரம் பொது சிறப்பு எனதிரு பாற்றே, நூலே நூவலோன் நுழுவம் திறனே அப்படின்றதெல்லாம் இருக்கா? இதில் பால் அப்படின்றது எங்கேயாச்சும் நடுவில் வரும். ஓகேவா? அந்த மாதிரி வரதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்? இதில் வந்து வரதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? கூடல் 105 என்றும் 100ற்கு இவையும் பாயிரம், ஆக்கியன் பெயரே வழியே எல்லை, 100 பெயர் யாப்பே நுதலிய பொருளே, கேட்பொரு பயனோடு ஆயினும் பொருளும், வாய்ப்பு காட்டல் பாயிரத்து இயல்பே, காலம் கலன் கடனே, காரணம் என்றும் மூவுகை ஏற்றி மொழிதரும் உளரே, 1000 முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் அல்லது பணுவலன்றே அப்படின்ற பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அதில் நம்ம என்ன பார்க்குறோம்? சொல்லும் பொருளும் பார்க்குறோம். சொல்லும் பொருளில் பால் அப்படின்னா என்ன பொருள்? வகை அப்படின்றது பொருள். இயல்பு அப்படின்னா இலக்கணம் அப்படின்றது பொருள். மாடம் அப்படின்னா மாளிகை அப்படின்றது பொருள். அமை அப்படின்னா மூங்கில் அப்படின்றது பொருள். ஓகேவா? ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்காமல் போகக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு 10 மார்க் இன்டர்னல் போட்டுருவாங்களா? சார் நான் வந்து இன்டர்னல் மார்க்கை சேர்த்து நான் 95+ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் புக்கு ஃபுல்லாகவும் படிச்சணும், புக் இன்சைடும் போய் ஆகணும். அதனால் வந்து இதெல்லாம் படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமான புக் இன்சைடில் இருக்க கொஷின்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து 6ஆம் திணை கு சிவராமன் எழுதியிருப்பாரு. இதில் நமக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஓகேவா? நான் உங்களுக்கு இலக்கணம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தனியாகவே ஒரு கிளாஸாகவே நடத்துகிறேன். ஓகேவா? ஓகே, இயல் 2 மாமலை போற்றுதும் அதில் பார்க்கலாம். ஓகே, காவியம். ஓகே, இதில் இருக்குது பாருங்க. இது என்னது அப்படின்னா திருமலை முருகன் பல்லு. என்ன இருக்குது? திருமலை முருகன் பல்லு. ஓகேவா? அதில் இப்போ பார்க்குறோம். ஓகே, திருமலை முருகன் பல்லில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஆரளி அப்படின்னா மொய்கின்ற வண்டு. ஆரளி அப்படின்னா என்ன பொருள்? மொய்கின்ற வண்டு அப்படின்றது பொருள். இந்துளம் அப்படின்னா இந்தளம் என்னும் ஒரு வகை பண். இந்தளம் அப்படின்ற ஒரு வகை பண். ஒரு வகை பண். பண் அப்படின்னா இசை அப்படின்றது பொருள். பண்ண என்ன பொருள்? இசை அப்படின்றது பொருள். ஓகேவா? பண் அப்படின்னா எதுவும் நினச்சிக்காதீங்க. இசையை தான் என்ன சொல்கிறாங்க? பண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற. ஆரளி அப்படின்னா மொய்க்கிறது. ஓகேவா? மொய்க்கின்ற வண்டு. இந்துளம் அப்படின்னா இந்தளம் என்னும் ஒரு வகை பண். இந்த தளம் அப்படின்ற ஒரு வகை பண். அது ஒரு இசை. ஓகேவா? இடங்கனி அப்படின்னா சங்கிலி. இடங்கனி அப்படின்னா சங்கிலி அப்படின்றது பொருள். ஓகேவா? உளம் அப்படின்னா உள்ளான் என்னும் பறவை. உளம் அப்படின்னா உள்ளான் அப்படின்ற ஒரு பறவை இருந்திருக்கு. அதுதான் வந்து உள்ளான் அப்படின்ற ஒரு பறவை. சலச அப்படின்னா சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம். சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம். தரளம் அப்படின்னா முத்து. தரளம் அப்படின்னா என்னது? முத்து. அடுத்து வட ஆரி நாடு அப்படின்னா திருமயிலை. வட ஆரை நாடு அப்படின்னா திருமலை. ஓகேவா? திருமலை. ஓகேவா? அடுத்து கா சோலை. இது எப்படி ஞாபகம்? காசோலை. ஓகேவா? தமிழ் ஒரு வார்த்தை இருக்குல்ல காசோலை அப்படின்னு, பேங்க் சம்மந்தமாக உள்ளது. அது மாதிரி ஞாபகம். கா அப்படின்னா காசோலை.
முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டம். முகில் தொகை அப்படின்னா முகில்னா மேகம், தொகை அப்படின்னா கூட்டம். அப்போ முகில் தொகைன்னா என்னது? மேக கூட்டம். மஞ்சை அப்படின்னா மயில். மேன் இருக்கா? மா இங்கே ஒரு மானா. ஸோ எப்படின்னு ஞாபகம் மஞ்சை அப்படின்னா மயில். கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். ஓகேவா? கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். மண்டலம் அப்படின்னா உலகம். மண்டலம் அப்படின்னா உலகம். வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் அலை. வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழும் அலை. குளத்துல வந்து அலை எழும்புதுல அதுதானது வாவி தரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அலியுலாம் அப்படின்றது வண்டு மொய்க்கின்ற. அலியுலாம் அப்படின்றது வண்டு மொய்க்கிறது. வண்டு வந்து என்ன பண்ணதான்? மொய்க்குதான். அதுதான் சொல்றாங்க அலியுலாம் அப்படின்றாங்க. தென்னாரி நாடு அப்படின்றது குற்றாலம். ஓகேவா? இது இருக்கிறது முக்கியமான நம்ம எல்லா சொல்லும் பொருளும் பார்த்துருக்கோம், மறந்துடக்கூடாது. ஓகேவா? நான் என்ன பண்ணியிருக்கேன், ஷார்ட் கட்டோட தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத டக்குனு ரெடி ரீகப் மாதிரி பார்த்தலாம். ஓகே, ஒரு நிமிஷம் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு. ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு. ஓகேவா? அடுத்து இந்துளம் அப்படின்னா இந்த தலம் என்னும் ஒரு வகை பண். பண் அப்படின்னா இசை அப்படின்னு பொருள். ஓகேவா? இந்த தலம் அப்படின்ற ஒரு வகை பண். ஓகேவா? இடங்கனி அப்படின்னா சங்கிலி. இடங்கனி அப்படின்னா சங்கிலி. உளம் அப்படின்னா உள்ளான். உளம் அப்படின்னது உள்ளான் அப்படின்றது பொருள். உளான் என்ற ஒரு பறவை. சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம். சலசவாவி அப்படின்னா தாமரை தடாகம். தரளம் அப்படின்னா முத்து. வட ஆரிநாடு அப்படின்னா திருமயிலை. வட ஆரிநாடு அப்படின்னா திருமயிலை. காசோலை காசோலை. முகில் தொகை அப்படின்றது மேக கூட்டம். முகில் தொகை அப்படின்றது மேக கூட்டம். மஞ்சை அப்படின்னா மயில் அப்படின்றது பொருள். மஞ்சை அப்படின்னா மயில் அப்படின்றது பொருள். கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். கொண்டல் அப்படின்றது கார்கால மேகம். அதுக்கடுத்து மண்டலம் அப்படின்னா உலகம். ஓகேவா? ஒரு மண்டலம் அப்படின்னு இருப்போம், 2 மண்டலம் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே. மண்டலம் அப்படின்னா உலகம். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. மண்டலம் அப்படின்னா உலகம். அடுத்து வாவி தரங்கம் அப்படின்றது குளத்தில் எழும் அலை. வாவி தரங்கம் அப்படின்றது குளத்தில் எழும் அலை. அழியுலாம் அப்படின்றது வண்டு மொய்க்கிற. அழியுலாம் அப்படின்றது வண்டு மொய்க்கிறது. அதை வந்து அழியுலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென்னாரி நாடு அப்படின்றது குற்றாலத்தை என்ன சொல்றாங்க? தென்னாரி நாடு அப்படின்னு சொல்றாங்க. இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இதை ஏற்றுனது யாரு? பெரியவன் கவிராயர். ஓகேவா? திருமலை முருகன் பல்லு. அதுல இந்த பாடலை ஏற்றுனது யாரு? பெரியவன் கவிராயர். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஏன் இந்த ஒரு பாயிண்ட் இப்போ ஆறலி வந்திருக்கு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு சொல்லும் பொருளும் எழுதிட்டீங்க. இல்லை ஆறலின்னு ஒரு லைன் வருது, அதை வச்சு வந்து இதை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இது எந்த பாட்டில் வருது அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த ஆறலின்ற வார்த்தை எங்கேயோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்திட்டு இது திருமலை முருகன் பல்லுல இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகப்படுத்தி எழுதணும். ஓகேவா? புரியுதா? ஓகே, அடுத்த இயல்ல இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இது என்னன்னா ஐங்குறு நூறு. ஓகேவா? ஆடுகம் விரைந்தே அப்படின்ற ஒரு 500 பாடல். இதில் என்ன கொடுத்துட்டான்னு பார்க்கலாமா? காயா கொன்றை நெய்தல் முல்லை. போதவில் தளமோடு பிடவளர்ந்து கவினி. பூவணி குன்றலால் புறவே பேரமர கண்ணி ஆடுகம் விரைந்தே அப்படின்னு பேனார் எழுதியிருக்காரு. அதில் இருக்க சொல்லும் பொருளும் அப்படின்றத பார்க்க போகிறோம். காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இதெல்லாம் என்னது? மழைக்கால மலர்கள். இதெல்லாம் என்ன சொல்றாங்க? மழை காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலர்கள். என்னென்னது? காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். காயா கொன்றை நெய்தல் முல்லை. நெய்தல் முல்லை நமக்கு ஈஸியான்னு தெரியும். பிடவம் கொன்றை காயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? கா கோ. ஓகேவா? 2 வார்த்தை சிமிலரா வருதா? அப்போ பாருங்களேன். கா கோ. இது என்னது? காக்கா கிக்கி குக்கு கேக்கு கை கோகோ கவ் அந்த வரிசையில் வருதா? அப்போ காயா கொன்றை அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? காயா கொன்றை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நெய்தல் முல்லை தளவம் பிடவம். நெய்தல் முல்லை தளவம் பிடவம். இதையும் மறந்துடக்கூடாது. நெய்தல் முல்லை தளவம் பிடவும். நெய்தல் முல்லை தளவம் பிடவும் அப்படின்றது என்னது? இதெல்லாம் மழை காலத்தில் இருக்கிற மலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போது அப்படின்னா மொட்டு விரிய தொடங்கும் போது. எப்படி சொல்லலாம்? மொட்டு விரிய தொடங்கும் போது. மொட்டு வந்து விரிய தொடங்கும் போது அப்படின்றது இப்படி ஞாபகம். ஓகேவா? மொட்டு விரிய தொடங்கும் போது என்னது? மொட்டு விரிய தொடங்கும் போது அப்படின்னு ஞாபகம். அலர்ந்து அப்படின்றது மலர்ந்து. தூண் இருக்கா? அலர்ந்து மலர்ந்து. தூணு முடியுதா? அலர்ந்து மலர்ந்து. கவினி அழகுற. கவின் அப்படின்னா என்னது? அழகு அப்படின்றது பொருள். ஓகேவா? அப்ப கவினி அப்படின்னா அழகுறைவா இருக்கு. அழகுற அப்படின்னா கவினி அப்படின்னா அழகுற. இதை மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஒரு டெடிக்கப் மாதிரி பார்த்தலாம் என்னென்ன சொன்னேன் அப்படின்றத. ஓகே, இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா காயா கொன்றை நெய்தல் முல்லை தளவம் பிடவம் இதெல்லாம் என்னது? மழைக்கால மலர்கள். ஓகேவா? இதெல்லாம் என்னது? மழைக்கால மலர்கள். சார் இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு ஹைலைட் பென் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் ஹைலைட் பண்ணிவிட்டு போது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை போது வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணணும். கவினி அப்படின்றா கவினி. ஓகேவா?
ஓகே, இதை மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கணும். ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சொல்லும் பொருளை டேரெக்டாக போய் படிக்கக்கூடாது. என்ன பண்ணணும், அதை பார்த்து படிக்கணும். கவினி அப்படின்னா என்னது, அப்போ சொல்லும் பொருளை பார்க்காம நீங்கள் சொல்லணும். கவினி அப்படின்னா அழகுற, காயா கொன்றை நெய்தல் முல்லை அப்படின்ற என்னது, அது ஒரு மழைக்கால மலர்கள். இதை வந்து நீங்கள் இப்போ மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஈஸியாக இருக்கா? ஓகே, இது மாதிரி தான் வந்து நீங்கள் சொல்லும் பொருள் படிக்கணும். என்னது டேரெக்டாக வச்சு காயா கொன்றை நெய்தல் முல்லை தலவம்படம் நான் உங்களுக்கு நடத்துறதுக்காக அப்படி பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டேரெக்டாக புக்கில் அப்படியே இருக்கிறத வச்சு படிச்சிங்க அப்படின்னா இப்போ ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும், எக்ஸாம் நல்லா மறந்துடும். ஓகேவா, என்ன பண்ணணும், முன்னாடி இருக்கிற அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். ஒரு நல்ல ஹைலைட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு என்ன பண்ணணும், அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டு புக்கை வச்சு என்ன பண்ணணும், டேரெக்டாக இந்த சொல்லும் பொருளும் போய் பார்க்காம இதை வந்து மறைச்சிட்டு டேரெக்டாக இதை மட்டும் பார்த்து நீங்கள் ஆன்சர் சொல்லி பார்க்கணும். ஓகேவா, அப்போ தான் வந்து சொல்லும் பொருள் நல்லா ஞாபகத்துக்கு. ஓகேவா, ஓகே ஓகே, 7.2ல் இருக்க முக்கியமான சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்த்தாச்சு. ஓகேவா, அடுத்து 7.3ல் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நான் உங்களுக்கு எப்படி ஹைலைட் பண்ணணும், ஹைலைட் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, காவடி சிந்து. ஓகேவா, இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எப்படி இருக்கும் பாருங்க. சென்னி கூலநகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் சகமெச்சிய மதுரக்கவி எதனை புன வரையிற்புனை தீரன் நயில் வீரன். இதை எழுதுனது யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் தான் அந்த பாடலை இயற்றினார். ஓகேவா, அடுத்து பாருங்களேன். வண்ணமயில் முருகேசன் கூற வள்ளி பதம்பணி நேசன் உரை வரமேதொரு கழுகாசல பதிகோவிலன் வளைநான் மர வாதே சொல்வன் மாதே கோபுரத்து தங்க தூவி தேவர் கோபுரத்து கப்பால் மேவி கண்கள் கூசப்பிற காசத்தொலி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி பலவும் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்து ஒரு அழகான பாடல். ஓகேவா, நூபரத்து தங்க தோணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாந்தர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடும் அலை ஓசைகள் திருமான்சனம் விடியோ என நோக்கும்படி தாக்கும். இது யார் எழுதுனது அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். அவர் தான் அந்த பாடல் எழுதியிருப்பார். ஓகேவா, இதை ஏற்றுனது யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். ஓகேவா, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு பாட்டை கொடுத்துட்டு இந்த பாடு எங்கே இருக்குது, இந்த பாடல் எந்த பாடல் எடுக்கு அப்படின்னா காவடி சிந்து. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். இதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியணும். ஓகேவா, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, அடுத்து சந்திதியில் ஜலஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார் பல கொடிசூடிய முடிமீதிலே தாங்கும் உயர் தேங்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா, ஒரு நிமிஷம். ஓகே, உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலாளதில் அதிசீதள புயல் சாலவும் உறங்கும் மின்னிக்கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தளரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழிபோதினிலே அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்கள் காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கலன் ஏறிய மெழுகாய்வர் பவர் ஏறிடும் மிகமேந்திய காண்பார் இன்பம் பூம்பார். இது வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். இதில் உங்களுக்கு மனப்பாட பகுதி பாட்டு எதுவும் இல்லை, ஆனால் வந்து ஒரு ராகமான பாட்டு. ஓகேவா, சென்னிக்குளம் அண்ணாமலையார் வந்து ஒரு அழகாக வந்து பாட்டுகள் வந்து அழகாக இயற்றவர். ஓகேவா, ஓகே, இதில் இருக்க என்ன சொல்லும் பொருளும் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே, இதில் புயம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க. என்ன கொடுக்குறாங்க, புயம் அப்படின்னா தோல். புயம் அப்படின்னு என்ன சொல்லுவோம், தோலை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, புயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து வரை அப்படின்னா மலை. ஓகேவா, மலையை வந்து நம்ம வரைவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். மலையை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வரைகிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகேவா, வரை அப்படின்னா என்னது, மலை. வண்ணம் அப்படின்னா அழகு. வீட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, வண்ணம் அடிக்கிறாங்களா, பொங்கல் தீபாவளிலாம் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வந்து வண்ணம் அடிக்கிறாங்களா, அது மாதிரி என்னது வண்ணம் அப்படின்னா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. வண்ணம் அப்படின்னா அழகு அப்படின்னு ஞாபகம். புயம் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், தோல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வரை அப்படின்னா மலை. ஓகேவா, என்ன பண்ணுறோம், மலையை வந்து நம்ம வரைகிறோமா, அப்போ வரை அப்படின்னா மலை. வண்ணம் அப்படின்னா அழகு. வண்ணம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து என்ன அடிக்கிறாங்க, பெயிண்ட் அடிக்கிறாங்களா, இப்போ வண்ணம் அப்படின்னா அழகு. அடுத்து கழுகாசனம் அப்படின்றது கழுகு மலை. ஓகேவா, கழுகாசலம் அப்படின்றது என்னது, கழுகு மலை. அதுலேயே இருக்கா கழுகு அப்படின்றது. ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கழுகாசனம் அப்படின்னா கழுகு மலை அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து சுஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரம். சுஜஸ்தம்பம் அப்படின்னது கொடிமரம். ஓகேவா, இதை மறந்துடக்கூடாது. சுஜஸ்தம்பம் அப்படின்றது கொடிமரம். ஓகேவா, அடுத்து சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன். சலராசி அப்படின்றது கடலில் இருக்கிற மீனை தான் என்ன சொல்கிறாங்க, சலராசி அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள், அதுதான் என்ன சொல்கிறாங்க, சலராசி. விலாசம் அப்படின்னா அழகு. ஓகேவா, விலாசம் அப்படின்னா அழகு. ஓகேவா, இதையும் மறந்துடக்கூடாது. கவினி அப்படின்னா அழகுற. ஓகேவா, அதையும் மறந்துடக்கூடாது. நூபுரம் அப்படின்னா சிலம்பு. நூபுரம் அப்படின்னா சிலம்பு.
அடுத்து மாசுனம் அப்படின்னா பாம்பு, மாசுனம்னா பாம்பு. இஞ்சி அப்படின்னா மதில். நீங்கள் நினைக்கிற இஞ்சி கிடையாது, இஞ்சினா மதில். ஓகேவா? இஞ்சினா என்னது? மதில தான் சொல்கிறாங்க, இஞ்சின்னு சொல்கிறாங்க. புயல் அப்படின்னா மேகம். ஓகேவா? எப்பயுமே புயல் அடிக்கும் போது மேகம் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப இருண்டு இருக்குமா? அதுதான் வந்து புயல் அப்படின்னா மேகம். கரங்கும் அப்படின்னா சுழலும். கரங்கும் அப்படின்னா என்னது? சுழலும். கரங்கும் அப்படின்னா சுழலும். ஓகேவா? இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, என்னென்ன பார்த்தோம்ன்றது ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஓகே, என்னது புயல் அப்படின்னா தோல் அப்படின்றது பொருள். புயல் அப்படின்னா என்னது? தோல். புயல்னா புயம் அப்படின்னா தோல். புயம் அப்படின்னா என்னது? நம்மளோட தோலை தான் வந்து புயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வரை அப்படின்னா என்னது? மலை. வரை அப்படின்னா மலையை வந்து நம்ம வரைகிறோம். ஓகேவா? வரை அப்படின்னா என்னது? மலை. வண்ணம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து பண்ண முடியுமா? வண்ணம் அப்படின்னா அழகு. வண்ணம் வந்து அழகாக இருக்குமா? அது என்னது? ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வண்ணம். அடுத்து என்னது? விலாசம். வண்ணம்னாலும் அழகு, விநாசம்னாலும் அழகு, கவினி அப்படின்னா அழகுரை. ஓகேவா? இது மூணுமே அழகு, அழகுரை குறிக்குது. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது நீங்கள். ஓகேவா? அடுத்து கழுகாசலம் அப்படின்னா கழுகுமலை. அதிலே குறிப்பிட்டிருக்காங்க. கழுகாசலம் அப்படின்னானது கழுகுமலை. சுஜஸ்தம்பம் அப்படின்னா கொடிமரம். சுஜஸ்தம்பம் அப்படின்னானது கொடிமரம். ஓகேவா? சலராசி அப்படின்னா கடலில் வாழும் மீன். சலராசி அப்படின்னா கடல்ல வாழக்கூடிய ஒரு மீன் தான் என்ன சொல்றாங்க? சலராசி அப்படின்னு சொல்றாங்க. சலராசின்னு கடலில் வாழும் ஒரு வகை மீனை தான் சொல்றாங்க. முதலிய உயிர்களையும் என்ன சொல்றாங்க? சலராசி அப்படின்னு சொல்றாங்க. விலாசம் அப்படின்னா அழகு. விலாசம் அப்படின்னா அழகு. ஓகேவா? நூபுரம் அப்படின்னா சிலம்பு. சிலம்பு தான் என்ன சொல்றாங்க? நூபுரம். ஓகேவா? சிலம்பு அப்படின்னது நூபுரம். ஓகேவா? அடுத்து மாசுனம் அப்படின்னா பாம்பு. பாம்பு என்ன சொல்றாங்க? மாசுனம் அப்படின்னு சொல்றாங்க. இஞ்சி அப்படின்னது மதில். புயல் அப்படின்னா மேகம். மேகத்தை என்ன சொல்றாங்க? மழை வரும்போது எப்படி இருக்கும்? அதாவது புயல் வரும்போது எப்படி இருக்கும்? மேகம் வந்து சூழ்ந்திருக்குமா? அப்போ அதை வச்சு என்ன சொல்றாங்க? புயல் அப்படின்னா மேகம். கரங்கும் அப்படின்னா சுழலும். கரங்குது அப்படின்னா சுழலுது. கரங்குது அப்படின்னா ஒரு மாதிரி கிறக்குதுல வந்து கரங்குது அப்படின்னா சுழலுது. ஓகேவா? இதை வந்து மறந்துடக்கூடாது. முக்கியமான சொல்லும் பொருளும். ஓகேவா? ஓகே, குறுந்தொகை பாடல் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு மனப்பாட பகுதி பாடல். நான் மனப்பாட பகுதி பாடல் உங்களுக்கு தனியாகவே போடுறேன். அம்மா வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுக்கை கையர் வெண்டலை சிதவலர் நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கன தவையே அப்படின்னு எழுதுனது யார் அப்படின்னா வெள்ளி விதியார் குறிப்பிட்டிருக்காரு. யாரு? வெள்ளி விதியார் எழுதியிருக்காரு. ஓகேவா? என்ன பாடல் அது? ஒரு குறுந்தொகை பாடல். ஓகேவா? குறுந்தொகை பாடல் என்னது? வெள்ளி விதியார். அது ஒன்றும் இல்லை. தலைவன் சான்றோரை தலைவியின் தமர்பால் மனம் பேசி வர விடுப்ப தம் தமர் மறுப்பாரோ என்று அஞ்சிய தலைவியை நோக்கி தலைவன் வரை நமர் ஏற்றுக்கொண்டனர். நீ கவலை ஒளிவாயாய் என்று தோன்றியது. பாடலோட பொருள் என்னன்னு படிப்போமா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது குறுந்தொகை பாடல் நல்லா இருக்கும். ஓகேவா? ஊர் மக்களின் அவையில் முன்பு பலமுறை தலைவனின் பரிசு பொருட்கள் திரும்பி அனுப்பப்பட்டன. ஊர் மக்களின் அவையில் முன்பு பலமுறை தலைவனோட பரிசு பொருட்கள் என்ன பண்றாங்க? திருப்பி அனுப்பிட்டாங்க. தலைவி இன்றோ தலைப்பகை அணிந்து கையில் தண்டுடன் இருக்கும் முதியவர்கள் மூலமாக தான் போதுமென்று சொல்லத்தக்க அளவு பரிசு பொருட்களை கொண்டு வந்து அவை முன் வைத்துள்ளான். மனம் பேச செய்துள்ளான். அவையில் இருந்த தலைவியின் உறவினரும் கண்டு நன்று நன்று என்று கூறி மகிழ்ந்தனர். நம்முடைய ஊரில் முன்பெல்லாம் பரிசு தொகை போதவில்லை என்பதற்காக பிரித்து விடப்பட்ட தலைவன் தலைவியரை போரிய பரிசுகை கிடைத்தவுடன் சேர்த்து வைப்போர் இருந்தனர் தானே என்று தோழி கூறினார். இப்பாடல் நேரிசை ஆசிரியப்பா. அதாவது வந்து ரெண்டு பேருக்கும் வந்து தலைவனுக்கு தலைவியும் என்னது அந்த காதல் திருமணம் நடக்கும்போது அந்த பரிசு பொருட்கள் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி பரிசு பொருட்கள் அதிகமாக இருந்தால் சேர்த்து வச்சிருவாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது மனப்பாட பகுதி பாடல். அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் சொன்னோம். ஓகேவா? குறுந்தொகை பாடல். ஓகேவா? அம்மா வாடி தோழி அப்படின்றது இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லும் பொருளும். சிதவல் அப்படின்னா தலைப்பாகை அப்படின்றது பொருள். சிதவல் அப்படின்னானது தலைப்பாகை. சிதவல் என்னது? தலைப்பாகை அப்படின்றது பொருள். நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து ஹைலைட் பண்ணிக்கணும். ஹைலைட் பண்ணி வாங்கி வச்சுட்டு தண்டு அப்படின்னா ஊன்றுகோல் அப்படின்றது பொருள். ஓகேவா? தண்டு கைன்னு இருக்கா? தண்டு அப்படின்னா ஊன்றுகோல் அப்படின்றது பொருள். பாருங்களேன். அப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக சொல்லும் பொருளும் போய் பார்க்க மாட்டீங்க எக்ஸாம் முடிச்சுட்டு. அதாவது எக்ஸாம் முன்னாடி என்ன பண்ணணும்? நீங்கள் வந்து டேரெக்டாக சொல்லும் பொருள் எடுத்து படிச்சிட்டிங்க அப்படின்னா படிக்கும்போது நல்லாயிருக்கும், மறக்காத மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த வார்த்தையை டேரெக்டாக தானே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து அந்த டேரெக்டாக சொல்லும் பொருளை பார்க்காம இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கீங்களே இதை பார்க்கணும். தண்டுக்கை அப்படின்னா என்னது அப்படின்றதும், சிதவலர் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்க்கணும். சிதவர்னா அந்த தலைப்பாகை அணிந்திருக்கதான் என்ன சொல்கிறாங்க? சிதவலர் அப்படின்னா தலைப்பாகை. தண்டு அப்படின்னா ஊன்றுகோல். தண்டு அப்படின்னா ஊன்றுகோல் தானே. அதாவது நம்ம தண்டுலாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? போய் நடப்பாங்களா வயசானவங்க? அப்படின்னா இந்த தண்டு அப்படின்னா ஊன்றுகோல். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? அடுத்து சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. ஓகேவா? இதுவும் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சிதவல் அப்படின்னது தலையில் வைக்கக்கூடிய தலைப்பாகை. சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. தண்டு அப்படின்னா ஊன்றுகோல். தண்டுனா அந்த வந்து அந்த கோலை வச்சு ஊனிட்டு போகிறவங்க. அதுதான் என்ன சொல்கிறாங்க? தண்டு அப்படின்னா ஊன்றுகோல்.
சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. ஓகேவா, மறந்துடக்கூடாது, முக்கியமான ஒரு சொல்லும் பொருளும். ஓகேவா, குறுந்தொகையில் இருக்கக்கூடியது. இது எழுதுனது யார் அப்படின்னா வெள்ளி விதியார். இந்த மனப்பாட பகுதி பாடல் நீங்கள் படிச்சிருக்கணும். ரைட்டா, சரியா? ஓகே, அடுத்து புறநானூறு. ஓகேவா, புறநானூறுக்குள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இதுவும் ஒரு மனப்பாட பகுதி பாடல் தான். ஓகேவா, உண்டாளம்மை இவ்வுலகம் என்கிறார் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிதியென தமிழர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினின் உயிரும் கொடுக்குவர் பழியினின் உலகுடன் பெரிதும் கொள்ளர் அயர்விலர் அன்ன மாட்சி அணையராகி தமைக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலனர் உண்மையானே அப்படின்னு கடவுள் மாய்ந்த இளம்பெருதி. கடல்ல போயிட்டு தன்னை மாய்த்திக்கிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் கடவுள் மாய்ந்த இளம்பெருதி வருதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா, இந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டிருக்க சொல்லும் பொருளும் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா, தமியர் அப்படின்னா தனித்தவர். தமியர்னா என்னது? தனித்தவர் அப்படின்றது பொருள். ஓகேவா, தமியர் அப்படின்னா தனித்தவர். அந்த கலர் பேச தெரியல. ஓகேவா, தமியர் அப்படின்னா தனித்தவர் அப்படின்றது பொருள். ஓகேவா, அடுத்து முனிதல் அப்படின்னா வெறுத்தல். முனிதல் அப்படின்னா என்னது? வெறுத்தல். இதில் முனி மட்டும் இருக்கு, அதை மட்டும் ஹைலைட் பண்ணிக்கலாம். முனிவிலர் அப்படின்னா வெறுத்தல். துஞ்சல் அப்படின்னா சோம்பல். துஞ்சல் அப்படின்னா என்னது? சோம்பல். துஞ்சல் இருக்கா? இப்போ துஞ்சல் அப்படின்னா சோம்பல். அடுத்து அயர்வு அப்படின்னா சோர்வு. அயர்வு அப்படின்னா சோர்வு. ஓகேவா, அயர்வு அப்படின்னா சோர்வு அப்படின்றது பொருள். ஓகேவா, மாட்சி அப்படின்னா பெருமை. ஓகேவா, மாட்சி அப்படின்னா மாட்சி அப்படின்னா பெருமை அப்படின்றது பொருள். ஓகேவா, அடுத்து நோன்மை அப்படின்னா வலிமை. நோன்மை அப்படின்னா வலிமை. ஓகேவா, அடுத்து தாள் அப்படின்னா முயற்சி அப்படின்றது பொருள். தாள்னா இந்த இடத்துல குறிப்பிடப்படலாம் நினைக்கிறேன். தாள் அப்படின்னா முயற்சி. ஓகேவா, தமியர் அப்படின்னு என்னது? தனித்தவர் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த மாதிரி நீங்க ஈஸியாக வந்து இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? சொல்லும் ஒரு டேரக்டர் நீங்கள் போய் படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். நம்ம ஹைலைட் பண்ணி படிச்சுக்கணும். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு எவனை படிக்கிறீங்க? தமியர்னா தனித்தவர், முடிதல்னா வெறுத்தல், துஞ்சல்னா சோம்பல், அயர்வு அப்படின்னா சோர்வு, மாட்சினா பெருமை, நோன்மைனா வலிமை, தாள் அப்படின்னா முயற்சி அப்படின்றத இப்படி படிச்சுட்டு நீ என்ன பண்ணணும்? இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துடணும். தமியர்னா தனித்தவர், முனிவிலர் அப்படின்னா என்னது? துஞ்சல் அப்படின்னா என்னது? அயர்விலர் அப்படின்னா என்னது? மாட்சினா என்னது? நோன்முதல் என்னது? இந்த மாதிரி நீங்கள் மறைச்சி வச்சு படிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகுது? மறக்காது. ஓகேவா, எப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை மூடி வச்சு மறைச்சி வச்சுட்டு படிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு இந்த விஷயம் மறக்காது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து தெரியாமல் இந்த பாடலை வச்சு நீங்கள் படிக்கும்போது இன்னொரு விஷயம் ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு வேளை 2 லைனை கொடுத்து இது யார் எழுதுனது டக்குன்னு கேட்கும்போது உங்களுக்கு டக்குன்னு மறந்துடும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி படிக்க படிக்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்லா ஈஸியாக ஞாபகமாக இருக்கும். ஓகேவா, அப்போ இந்த மாதிரி படிக்கலாமா? ஓகே, அப்போ தமியர்னா என்னது? தனித்தவர். இதை எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? இதுக்கு ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னா த த தமியர் தனித்தவர். ஓகேவா, முனிதல் அப்படின்னா வெறுத்தல் அப்படின்றது பொருள். ஓகேவா, முனி நம்ம என்ன படத்தை ஒரு படம் பார்த்துருப்போமா? முனின்னு ஒரு பேய் படம் பார்த்தோமா? நம்ம இந்த பேய் படத்தை வந்து பயப்படுவோம், வெறுப்போமா? அப்படின்னது முனிதல் அப்படின்னா வெறுத்தல். ஓகேவா, துஞ்சல் சோம்பல். துஞ்சல் சோம்பல் அதை அப்படியே படிச்சுக்கோங்க. அயர்வு அப்படின்றது சோர்வு. அயர்வு சோர்வுன்னு இருக்கா? அவனதே அயர்வு சோர்வு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, அயர்வு அப்படின்னா சோர்வு அப்படின்றது பொருள். ஒரு நிமிஷம். ஓகே, அயர்வு அப்படின்னா சோர்வு அப்படின்றது பொருள். மாட்சி அப்படின்னா பெருமை அப்படின்றது பொருள். ஓகேவா, மாட்சி அப்படின்னா பெருமை அப்படின்றது பொருள். நோன்மை அப்படின்னா வலிமை. நோன்மையானது வலிமை. தாள் அப்படின்னா முயற்சி. ஓகேவா, தாள் அப்படின்னா முயற்சி. தமியர்னா தனித்தவர். தமியர் அப்படின்னா தனித்தவர், தனியா இருக்காங்க அப்படின்றது என்னது? தமியர் அப்படின்னா தனித்தவர். முனிதல் அப்படின்னா வெறுத்தல். முனிதல் அப்படின்னா வெறுக்கிறாங்க. அடுத்து துஞ்சல் அப்படின்னா சோம்பல். துஞ்சல் அப்படின்னா என்னது? சோம்பல். அயர்வு அப்படின்னா சோர்வு. அயர்வு அப்படின்னா சோர்வு. மாட்சி அப்படின்னா பெருமை. ஓகேவா, மாட்சி பெருமையா இருக்கு. நோன்மை அப்படின்னா வலிமை. நோன்மை அப்படின்னா வலிமை. தாள் அப்படின்னா முயற்சி. ஓகேவா, தாள் அப்படின்னா என்னது? முயற்சி. ஓகேவா, ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். இதெல்லாம் படிக்காம இருக்கவே கூடாது. ஓகேவா, அப்போ இதை பார்த்துக்கோங்க. தமியர்னா தனித்தவர், முனிவிலர்னா யாரு? வெறுத்தல். முனிவிலர்னா வெறுத்தல். துஞ்சல் அப்படின்னா என்னது? சோம்பல். அயர்வு அப்படின்னா என்னது? சோர்வு. மாட்சி அப்படின்னா பெருமை. நோன்மை அப்படின்னா வலிமை. தாள் அப்படின்னா முயற்சி அப்படின்றது இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா, அப்போ தான் என்ன பண்ண அதை ஈஸியாக மறக்காது. ஓகேவா, ஓகே. இயல் 3ல் சொல்லும் பொருளும் அவ்வளோதான். இயல் 4ல் இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம். ஓகேவா, இயல் 4ல் இருக்க என்னென்ன சொல்லும் பொருளும் இருக்கோ அதை பார்க்கலாம். ஓகேவா, நான் உங்களுக்கு மனப்பாட பகுதி பாடல் தனியாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, என்ன பண்ணுறேன்?
மனப்பாட பகுதி பாடல் உங்களுக்கு தனியாகவே ஒரு பாடலாம் வந்து என்ன பண்ணுறேன், இந்த பாடலாம் படிக்கணும் அப்படின்றத நான் அது முன்னாடி பிவிக்கு இது போட்டேன்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுறேன், பிவிக்கு வச்சு நான் உங்களுக்கு மனப்பாட பகுதி மட்டும் தனியாக போடுறேன். ரைட்டா? இதை படிச்சுக்கோங்க, இது முக்கியம். ஓகே. கணக்காயர் அப்படின்னா யாரு அப்படின்னா, எழுத்தும் இலக்கியமும் உரிச்சொல்லும் நிகண்டு கணக்கு கற்பிப்போர். கணக்கு கத்தி கொடுத்தவங்களாம் யாரு? கணக்காயர். அதுலேயே வந்துருச்சா கணக்காயர் அப்படின்னா கணக்கு கற்பிப்போர். ஆசிரியர்னா யாரு அப்படின்னா, பிற்காலத்தில் ஐந்தாக விரிக்கப்பட்ட மூவகை இலக்கணத்தையும் அவற்றுக்கு எடுத்துக்காட்டான பேர் இலக்கணங்களையும் கற்பிப்போர் தான் ஆசிரியர். குறவலர் அப்படின்னா யாரு? குறவர்னா யாரு? சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிப்பது தான் குறவர். ஓகேவா? சமய நூலையும் தத்துவ நூலையும், ஓகேவா, அவங்களுக்கு தான் யாரும் சொல்றாங்க, குறவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பள்ளிகள், சமய நூலையும் தத்துவ நூல் இருக்குல்ல, அதை சொல்லிக் கொடுக்கறது தான் யாரு? குறவர். அடுத்து பள்ளிகள், கலைகள், கல்வி போன்றவற்றை கற்பிக்கும் இடங்களாக விளங்கின. மன்றம் அப்படின்னா கற்ற வித்தைகளை அரங்கேற்றும் இடம். ஓகேவா? ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க, அது எந்த ஒரு இடத்துல அரங்கேற்றணும்ல, அதுதான் மன்றம். சான்றோர் அவைனா செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்தது. சான்றோர் அவைனா செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் அவையாக இருந்ததான். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஓகே. கல்வி அழகே அழகுன்னு சொன்னது எது? நாலடியார். இளமையில் கல் அப்படின்றது ஔவையார். இளமையில் கல் அப்படின்னு சொன்னது யார்? ஔவையார் தான் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், சின்ன வயசுல நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? ஔவையார். கல்வி அழகே அழகு அப்படின்னு சொன்னது யாரு? நாலடியார். ஓகேவா? துணையாய் வருவது தூயினர் கல்வி அப்படின்னு எந்த எந்த இதுல இருக்கு? திருமந்திரம். துணையாய் வருவது தூயினர் கல்வி அப்படின்றது திருமந்திரத்துல இருக்கு. ஓகேவா? ஓகே. இது வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பேக்கில் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தூரை இல்லாத அவைகளவும் பார்த்துண்ணும் தன்மையிலாளர் அயலிருப்பும் இவை மூன்றும் நன்மை பயத்தலில் அப்படின்ற தெரிகடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பெருசாக வந்து உங்களுக்கு பிள்ளைக்கூடத்தில் வந்து பெருசாக வந்து சொல்லும் பொருளும் கொடுக்கல, ஆனால் அடுத்த பாடலில் சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே இருக்கு பாருங்க சொல்லும் பொருளும். ஓகேவா? என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு நற்றிணை பாடல். ஓகேவா? அவங்களுக்கு 10th நீங்கள் படிச்சுப்பேன். நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிவாடல் கற்றிருந்தோர் எத்தும் கலியோடு இத்திரத்தை இவை அகம்புறம் என்றது இத்திரத்தை 8 தொகை அப்படின்ற 8 தொகை பாடலை வந்து இப்படி பிரிச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை. நற்றிணை அப்படின்னா நற்றிணையை குறிப்பிடுறது. நற்றிணை நல்ல குறுந்தொகை. குறுந்தொகையோட அடைமொழி என்னது? நற்றிணை நல்ல குறுந்தொகை 500. நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 10 ஓங்கு பரிபாடல் நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் 500 அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. ஓகேவா? நற்றிணை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றிருந்து எத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை 8 தொகை. ஓகேவா? இதெல்லாம் அது 8 தொகை நூல்கள். ஓகேவா? இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகேவா? இதை நான் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நற்றிணையில் என்ன பார்க்க போகிறோம்? சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஓகேவா? என்னது? இயல் 4ல் இருக்க சொல்லும் பொருளும். ஓகேவா? பிரசம் அப்படின்னா தேன் அப்படின்றது பொருள். பிரசம் அப்படின்னா என்னது? தேன் அப்படின்றது பொருள். பிரசம் அப்படின்றது என்னது? தேன் அப்படின்றது பொருள். புடைத்தல் அப்படின்றது கோல் கொண்டு மிரட்டுதல். புடைத்தல் அப்படின்றது கோல், அரசோட ஆட்சி இருக்குல்ல, அதை கொண்டு மிரட்டுதல். கொழுநன் அப்படின்றது கொழுநன் குடி அப்படின்றது கணவனுடைய வீடு. கணவனுடைய வீடு பேர் என்னது? கொழுநன் குடி. அதாவது என்ன சொல்றாங்க? கணவனுடைய வீடு. வரன் அப்படின்னா வறுமை. இது எப்படி சார் ஈஸியாக ஞாபகம் சொல்லலாம்? வறுமை. வரன் வறுமை. ஓகேவா? ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வரன் அப்படின்னா வறுமை. கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வம். உள்ளாள் அப்படின்றது நினையாள். மதுகை அப்படின்றது பெருமிதம். மதுகை அப்படின்னா பெருமிதம். நம்ம பெருமிதமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, மதுகை அப்படின்னது பெருமிதம். இப்போ பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்ட்டு? பிரசம் அப்படின்னா தேன் அப்படின்றது பொருளாம். ஃபர்ஸ்ட் வார்த்தையாவே இருக்கு. பிரசம் அப்படின்னது தேன் அப்படின்றது பொருள். ஓகேவா? வச்சுப்போம். பிரசம் அப்படின்னது தேன் அப்படின்றது பொருள். ஓகேவா? அதுக்கடுத்து புடைத்தல் அப்படின்றது இருக்கு. என்னது? புடைத்தல் அப்படின்றது கோல் கொண்டு. புடைத்தல் அப்படின்றது கோல் கொண்டு மிரட்டுதல். கோலை வச்சு மிரட்டுவாங்களாம், அதான் புடைத்தல். ஓகேவா? புடைப்பின்றது அதை எடுத்துக்கலாம். புடைத்தல் கோல் கொண்டு மிரட்டுதல்.
கொழுநன்குடி அப்படின்றது கடவுனுடைய வீடு. கொழுநன்குடி அப்படின்றது கணவனுடைய வீடு. ஓகேவா? கொழுநன் கொழுநன்குடி அப்படின்றது என்னது? கணவனுடைய வீடு. ஓகேவா? கொழுநன்குடி அப்படின்றது கணவனுடைய வீடு. வரன் அப்படின்னா வறுமை. வரன் அப்படின்னா என்னது? வறுமை. ஓகேவா? எங்க சார் இருக்கு அந்த வரன் அப்படின்னு தெரிறீங்களா? நானும் தான் தெரிறேன். வரன் அப்படின்னா என்னது? வறுமை. இந்த ஒரு பக்கத்துல இருக்கு, தேடிட்டு இருக்கும். வரன் அப்படின்னா என்னது? வரன், வறுமை. ஓகேவா? வரன் அப்படின்னா வறுமை. ஓகேவா? அடுத்து கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வம். உள்ளான் அப்படின்றது நினையாள். உள்ளாள் அப்படின்றது நினையாள் அப்படின்றது பொருள். உள்ளாள் அப்படின்றது நினையாள். மதுகை அப்படின்றது பெருமிதம். ஓகேவா? மதுகை அப்படின்றது பெருமிதம். இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. ஓகேவா? அப்போ வந்து பிரசம் அப்படின்னா தேனு. புடைப்பின் அப்படின்னா என்னது அப்படின்னா புடைத்தல். ஓகேவா? கோல் கொண்டு மிரட்டுதல். கோலை வச்சு மிரட்டுவாங்களாம். ஓகேவா? கொழுநன் அப்படின்றது என்னது? கணவனுடைய வீடு. கொழுநன்குடி அப்படின்றது கணவனுடைய வீடு. வரன் அப்படின்றது வறுமை. வரன்றது வறுமை. கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வம். உள்ளான் அப்படின்றது என்னது? நினையான். ஓகேவா? மதுகை அப்படின்றது பெருமிதம். புக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா புக்கை எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஹைலைட் இல்லைனாலும் பரவாயில்ல, கீழே அண்டர்லைன் என்னாச்சு பண்ணுங்க. நான் பண்ணும்போதே சேர்த்து பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேவா? மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லும் பொருளும். ஓகேவா? இது எட்டுனது யாரு? போதனார். ஒரு வாட்டி நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிதிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றம் பூந்தொலை சிறுகோள் உண்யன்று ஒக்கு புடைப்ப தென்னீர் முத்தடி பொற்சிலம்பு ஒளிப்பது தத்துற்று அரிநிறை கூத்தர் செம்முமுது செவிலியர் பரி மெலிந்து ஒளிய பந்தரோடி ஏவல் மறுக்கும் சிறுவிளையாட்டி அறிவு முழுக்கமும் யாண்டுணர்ந்தால் கொள் கொண்ட கொழுநன் கொடிவரன் உற்றென கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள் ஒழுகுநீர் நுணர்கடல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகை ஏனே அப்படின்ற பாடலை ஏற்றுனது யாரு அப்படின்னா பேதையினார், பேதனார். ஓகேவா? யாரு? போதனார். ஓகேவா? யாரு இது? இது எந்த நூல்ல இருக்கு? நற்றிணையில இருக்கு. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. எதுங்க இருக்கு? நற்றிணையில இருக்கு. போதனார் நற்றினை ஒரு பாடலை ஏற்றிருக்காரு. யாரு? போதனார். ஓகேவா? ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதோட அந்த பாடலோட பொருள் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஓகே. தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கும் ஒவ்வாமை காட்டி முத்து பந்திரில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த செல்வச் சிறுமுகள் மலர் செண்டும் தோற்க வளமானை சாடி மருகை 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 மறுத்து மறைவாள் அன்று இன்றோ ஒரு நேர உணவே அமிழ்தன நுகரும் பெருந்துணை பாங்கு பெற்றது எங்கே இல்லவன் செல்வத்து இருப்பு ஏற்ப பிறரை நயவா பொருளில் பெருமிதம் பேரறிவு ஒழுக்கம் பெற்றது எப்படி அப்படின்றத போட்டிருக்காங்க. ஓகேவா? புரியுதா? ஓகே. பிரசம் அப்படின்னா தேனு. புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு மிரட்டுதல். கொழுநன் அப்படின்னா குடி. ஓகேவா? கொழுநன் அப்படின்னா கொழுநன் அப்படின்ற குடி அப்படின்றது கணவனுடைய வீடு. குடி அப்படின்னா இருக்கிற இடம். கொழுநன் அப்படின்னா கணவன். வரன் அப்படின்னா வறுமை. கொழுஞ்சோறு அப்படின்றது பெருஞ்செல்வம். உள்ளாள் அப்படின்னா நினையாள். மதுகை அப்படின்றது பெருஞ்செல்வம், பெருமிதம். ஓகேவா? மதுகை அப்படின்றது பெருமிதம். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடல். தொல்காப்பியர் ஏற்றிருக்காரு. தொல்காப்பியர் திறனது யார் அப்படின்னா தொல்காப்பியர். ஓகேவா? இது நமக்கு மறக்காது. ஓகேவா? அந்த பாடலை பார்த்தலாமா? வழக்கின் இலக்கணம் இழுக்கின்று அறிதல் பாடம் போற்றல் கேட்டவை நினைத்தல் ஆசார சார்ந்தவை அமைவர கேட்டல் அம்மாண்புடையோர் தம்மொடு பயிரல் வினாதல் வினாவையே விடுத்தல் என்றினவை கடனாக கொடினே மடன்மணி இகக்கும் ஒரு குறி கேட்போன் இருகார் கேட்பீர் பெருக நூலிர் பிழைவா டிலனே முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும் அப்படின்ற பாடல். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. இகக்கும் அப்படின்னா நீக்கும் அப்படின்றது பொருள். இகக்கும் அப்படின்னா என்னது? நீக்கும் அப்படின்றது பொருள். இகக்கும்
எங்கே இகக்கும் வருதுன்றதை பாருங்க. ஓகேவா? இகக்கும் அப்படின்னா நீக்கும். இழுக்கு அப்படின்றது குற்றம். ஓகேவா? இழுக்கு இழுத்தி விட்டான் அப்படின்றது என்னது? அது குற்றம். வினாயவை அப்படின்றது கேட்டவை. வினாயவை அப்படின்றது கேட்டவை. ஓகேவா? இகக்கும் இந்த இருக்கா வினாயவை. வினாயவைனா கேட்டவை. இன்னும் என்ன பார்க்கணும்? இகக்கும் அப்படின்ற பாடல் மட்டும் இருக்கு பார்க்கலாம். இந்த இருக்கா இகக்கும். ஓகே. அப்போ இப்படி தான் நீங்கள் படிக்கணும். என்ன பண்ணணும்? சொல்லும் பொருளை மறைச்சிடணும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத படிக்கணும். ஆனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது என்ன பண்ணலாம்? இப்படி வச்சு நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? இயக்கும் அப்படின்னா நீக்கும். இகக்கும் அப்படின்னா என்னது? நீக்கும் அப்படின்றது பொருள். ஓகேவா? இயக்கும்னா என்னது? நீக்கும். மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து இழுக்கு அப்படின்னா குற்றம். இழுக்கு இழுத்தி விட்டான் அப்படின்னா குற்றத்தை இழுத்தி விட்டான். அவரோட தலைமையிலலாம் எழுதுறோமா? ஓகே. இழுக்கும் இழுக்கும் அப்படின்னா குற்றம். ஓகேவா? அடுத்து வினாயவை அப்படின்னா கேட்டவை. ஓகேவா? வினாயவை அப்படின்னா கேட்டவை அப்படின்றது பொருள். ஓகேவா? கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு சொல்லும் பொருளும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் இதை. ஓகேவா? இயல் 4ல் இருக்க முக்கியமான சொல்லும் பொருளும் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேவா? அதுவும் தொல்காப்பியத்தில் இருக்குது. ஓகேவா? சார் இலக்கண குறிப்பு பகுப்பது உறுப்பினா எப்போ சார் நடத்த போகிறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி நடத்திட்டேன். ஓகேவா? யாராச்சும் பார்க்கல அப்படின்னா 11th 12th யூடியூப் சேனல் இருக்குது, பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து இயல் 5ல் ஏதாச்சும் சொல்லும் பொருளும் இருக்கான்னு பார்க்கலாமா? நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, சார் புக்கை வச்சு அப்படியே புக் இன்சைடில் இருக்க அந்த சொல்லும் பொருளும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் சரி உங்களுக்காக வந்து என்ன பண்ணுறேன், புக்கை வச்சு அப்படியே சொல்லுவோம். நடுவில் ஏதாச்சும் லெசன் வந்தாலும் அதில் இம்பார்ட்டன்ட் இருந்தால் சொல்லலாம் அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அப்படியே புக்கை வச்சு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஓகே. இது பாருங்களேன், அனந்தங்களோட காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணயங்கள் என்னென்ன அப்படின்றது. 450 காசு அப்படின்னா அது ₹1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 450 காசு அப்படின்னா அது ₹1. 60 காசு அப்படின்னா ஒரு பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 பணம் அப்படின்னா ₹1. 8 பணத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க? ₹1 அப்படின்னு சொல்கிறாங்க. 24 பணம் இருந்தால் அது என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வராகன். அனந்தரங்கர் காலத்தில் இருந்தது. ஓகேவா? ஒரு பொன் அப்படின்னா அரை வராகன். ஓகேவா? அந்த ஒரு நம்ம பழைய தெனாலிராமன் படம் அதெல்லாம் படத்தெல்லாம் நம்ம பார்த்தா சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வராகன், அப்போ ஒரு வராகன் கொடுப்பியா அப்படின்லாம் கேட்பாங்களே. அடுத்து ஒரு வராகன் அப்படின்னா என்னது அப்படின்னா 3 அல்லது ₹3. அதாவது என்ன சொல்கிறாங்க? 3.2, அதான் ₹3.2 தான் ஒரு வராகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மோகரி அப்படின்னா ₹14 மதிப்புள்ள தங்க நாணயம். அதான் ஒரு மோகரி. ஒரு சக்கரம் அப்படின்னா அரை வராகனுக்கு கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் தான் சொல்கிறாங்க சக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. இப்போ எந்த லெசன் வந்திருக்கும் அப்படின்னா சீராபுராணம். ஓகேவா? சீராபுராணத்தில் ஹிஜ்ரத்து காண்டம் மதீனம் புக்கப்படலம் அதில் இருக்கிற சொல்லும் பொருளும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? முக்கியமான சொல்லும் பொருளும் என்னென்ன இருக்குது, இயல் 5ல் இருக்கிறது என்னென்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இயல் 6, இயல் 7, 8. ஓகேவா? இன்னொரு 3 சொல்லும் பொருளும் தான் இருக்கும், பார்த்தலாம். சீராபுராணத்தை எழுதுனது யாருப்பா? யார் அப்படின்னா உமறு புலவர். யார் எழுதுனது? உமறு புலவர். ஓகேவா? மறந்துடக்கூடாது. சீராபுராணத்தை எழுதுனது யார் அப்படின்னா உமறு புலவர் தான் எழுதியிருக்காரு சீராபுராணத்தை. ஓகேவா? சொல்லும் பொருளும் பார்க்கலாம். வரை மறுபடியும் மலை அப்படின்றது நம்ம என்ன பண்ணுவோம், மலையை வந்து வரையணும் அப்படின்னு ஞாபகம், மலையை வந்து வரையணும் அப்படின்னு ஞாபகம். அதான். ஓகேவா? இது மறந்துடக்கூடாது. அப்போ வரை அப்படின்னா என்னது? மலை அப்படின்றது பொருள். கம்பளை அப்படின்னா பேரொளி. ஓகேவா? அலை அப்படின்னா என்னது? நம்ம வந்து அலை எப்படி வரும்? சவுண்டு போட்டு வருமா? அலை எப்படி வரும்? கடல் அலை எப்படி வரும்? அப்படி சவுண்டு போட்டே வருமா? கரெக்டா? அந்த மாதிரி பேரொழியை கிளப்புது, பேரொழி வருது. என்ன பண்ணுறது? அந்த அலை வந்து எப்படி வருதான்? பேரொழியாக அழிக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சணும். அப்போ கம்பளை அப்படின்றது பேரொழி. புடவி அப்படின்னா உலகம். புடவி அப்படின்றது உலகம். ஓகேவா? புடவி அப்படின்றது உலகம். இதை மறந்துடக்கூடாது. புடவி அப்படின்னா உலகம். எய்தல் அப்படின்னா அடைதல். ஓகேவா? எய்தல் அப்படின்னா அடைதல். எய் அப்படின்னா எய்பன்றி அப்படின்னு முன்னாடி ஒரு காலத்தில் இருக்கு. ஓகேவா? எய்பன்றி அப்படின்னா ஒரு விஷயத்த அம்பை எய்கிறவங்க தான் எய்னர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். ஓகேவா? அம்பை எய்கிறவங்க என்ன சொல்றாங்க? எய்னர் அப்படின்னு சொன்னாங்க. எய்தல் ஒரு விஷயத்த வந்து எய்கிறது. அப்போ அம்பு எய்கிறவங்கள எய்னர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து அவங்க ஆணா இருந்தா எய்னர், பெண்ணா இருந்தா எய்னியர் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ எய்தல்ன்றது ஒரு விஷயத்த வந்து அடையிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்றாங்க? அம்பு விடுறாங்க. அப்போ எய்தல்ன்றது ஒரு விஷயத்த அடையுதல். ஓகேவா? அதை மறந்துடக்கூடாது. நுண்ண அப்படின்றது நெருங்கிய. நுண்ண அப்படின்றது என்னது? நெருங்கிய. வாரணம் அப்படின்றது யானை. ஓகேவா? வாரணம் 1000 படம் பார்த்துருப்பீங்களா? அதில் வாரணம் கடைசியாக முடியும் போது என்ன சொல்லுவாங்க? வாரணம் 1000 அப்படின்னா யானை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா?
பூரணம் அப்படின்றது நிறைவு. ஓகேவா? பூரணம் முடிஞ்சிருச்சு, பூரவும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பூரணம் அப்படின்னா நிறைவு. நல்கள் அப்படின்னா அழித்தல். நல்கள் அப்படின்னா என்னது? அழித்தல். வதுவை அப்படின்னா திருமணமா? வதுவை அப்படின்னா என்னது? திருமணம். கோன் அப்படின்னா அரசன். இது மட்டும் நல்லா நமக்கு தெரியும். கோன் அப்படின்னா அரசன். அடுத்து மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத. மறுவிழா அப்படின்னது குற்றம் இல்லாத. அடுத்து தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீரலை. தெண்டிரை அப்படின்றது தெல்லிய நீரலை. விண்டு அப்படின்றது திறந்து. விண்டு அப்படின்றது விண்டு விண்டா திறந்திருக்கு. மண்டிய அப்படின்னா நிறைந்த. தீன் அப்படின்னா மார்க்கம். என்னது? தீன் அப்படின்னா என்னது? மார்க்கம். ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ என்னென்ன சொல்லும் பொருள் பார்த்துருக்கோம்ன்றத பாருங்க. வரை அப்படின்னா மலை. மலையை வந்து நம்ம என்ன சொல்லணுமா? வரையணுமா? ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்பளை அப்படின்னா பேரொளி. ஓகேவா? கம்பளை அப்படின்னது பேரொளி. புடவி அப்படின்றது உலகம். இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்க? புடவி அப்படின்னா உலகம். ஓகேவா? அடுத்து எய்தல் அப்படின்னா அடைதல் அப்படின்றது பொருள். எய்தல் அப்படின்னா அடைதல். துண்ண அப்படின்னா நெருங்கிய. துண்ண அப்படின்னா நெருங்கிய. நீங்க துண்றது வந்து சாப்பிட்றது கிடையாது. இது துண்ண அப்படின்னா நெருங்கிய அப்படின்றது பொருள். ஓகேவா? அடுத்து வாரணம் அப்படின்னா யானை. வாரணம் அப்படின்னா யானை. அதாவது சொல்றாங்க. பூரணம் அப்படின்னா நிறைவு. பூரணமா நிறைஞ்சிருச்சு. பூரணமா வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுமா? பூரணம் அப்படின்னது நிறைவு. ஓகேவா? நல்கள் அப்படின்னா அழித்தல். நல்கள் அப்படின்னது அழித்தல். வதுவை அப்படின்னா திருமணம். வதுவை அப்படின்னா திருமணம். கோன் அப்படின்னா யாரு? அரசனை தானே சொல்றாங்க. கோன் அப்படின்னு சொல்றாங்க. கோ அப்படின்னாலும் என்ன சொல்லுவோம்? அரசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கோன் அப்படின்னா அரசன். மறுவிழா அப்படின்றா குற்றம் இல்லாத. மறுவிழா அப்படின்னா குற்றம் இல்லாத. தெண்டிரை அப்படின்னா தெல்லிய நீரிழை. தெண்டிரை அப்படின்னா தெளிவான நீரிழை தான் சொல்றாங்க. தெண்டிரை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விண்டு அப்படின்னா திறந்து. விண்டு அப்படின்னா திறந்து. மண்டிய அப்படின்னா நிறைந்த. மண்டிய அப்படின்னா நிறைந்த. தீன் அப்படின்னா மார்க்கம். ஓகேவா? தீன் அப்படின்னது மார்க்கம். ஓகேவா? ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும் மறந்துடக்கூடாது. ஓகேவா? வகுப்பது இலக்கணம் இலக்கண குறிப்பு நான் நடத்திட்டேன். அதுக்கு பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? பார்க்கல அப்படின்னா போய் பாருங்க. ஓகேவா? ஓகே. அகநானூறு பாடல் ஒன்று பார்க்க போகிறோம். இது மனப்பாட பாடல் கிடையாது. இது எழுதுனது யார் அப்படின்னா வீரை விழியன் தித்தனார் அப்படின்னு எழுதியிருக்காரு. வீரை விழியன் தித்தனார் அவர் தான் எழுதியிருக்காரு. என்னென்ன சொல்லும் பொருளும் இருக்கு பார்க்கலாமா? இயல் 5ல் இருக்க சொல்லும் பொருளும். கொன்மு அப்படின்னா மேகமா? ஓகேவா? கொண்டல் அப்படின்னா காற்றுன்னு வச்சிருப்போம். கொன்மு அப்படின்னா மேகம். இந்த இருக்கா? மேகம் இருக்கா? இதை நீங்க பார்த்துக்கோங்க. கொன்மு அப்படின்னா மேகம். ஓகேவா? விசும்பு அப்படின்னா வானம். இது நமக்கு நல்லாவே தெரியும். விசும்பு அப்படின்னா வானம். இது நமக்கு நல்லாவே தெரியும். விசும்பு அப்படின்னா வானம். சமம் அப்படின்னா போர். ஓகேவா? சமம் அப்படின்னா போர். சமர், சமம் இதெல்லாம் என்ன சொல்றாங்க? போர் அப்படின்னு சொல்றாங்க. அரவம் அப்படின்றது ஆரவாரம். அதிலே இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அரவம் ஆரவாரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயம் அப்படின்றது சுற்றம். ஆயம் அப்படின்றது என்னது? சுற்றம். ஆயம்ன்றது சுற்றம். தழலை. ஓகேவா? அடுத்து தழலை தட்டை அப்படின்றது பறவைகளை ஓட்டும் கருவிகள். பறவைகள் வந்து துரத்துல என்ன பண்றாங்களாம்? அந்த தழலை தட்டை அப்படின்ற கருவிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஓகேவா? என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு அடி பாருங்க. ஓகே. கொன்மு அப்படின்னா மேகம் அப்படின்றது பொருள். கொன்மு அப்படின்றது என்னது? மேகம். விசும்பு அப்படின்னா வானம். ஓகேவா? விசும்பு அப்படின்னா வானம். சமம் அப்படின்னா போர். போர் வந்து என்னது? அந்த போர் வருமா? அதை என்ன சொல்றாங்க? சமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆரவம் அப்படின்றது ஆரவாரம். ஆரவம் அப்படின்றது ஆரவாரம். ஆயம் அப்படின்றது சுற்றம். ஆயம் அப்படின்றது என்னது? சுற்றம். தழலை அப்படின்றது தழலை தட்டை அப்படின்றது பறவைகளை ஓட்டும் கருவிகள். பறவைகளை வந்து விரட்டுறது என்ன பண்றாங்களாம்? அந்த தழலை தட்டை அப்படின்ற அந்த கருவிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் தழலை தட்டை அப்படின்றது. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஓகே. அடுத்து வினா பார்க்கலாமா? அடுத்து இயல் 6ல் இருக்க முக்கியமான இயல் 6ல் இருக்க முக்கியமான சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இலக்கணம் வேணும்னா நான் தனியாக நடத்துகிறேன் ஒரு வாட்டி. ஓகேவா? ஓகே. ஆத்மானாம் கவிதைகள் இதில் இடத்துல பெருசாக வந்து சொல்லும் பொருளும் கொடுக்கல. அடுத்த பாடலை கொடுத்துறாங்க பாருங்க. ஓகே. குற்றால குறவஞ்சி அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குற்றால குறவஞ்சியில் என்ன இருக்காங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லும் பொருளும் இருக்குது பார்க்கலாமா? கொத்து அப்படின்னா பூமாலை. எப்பயுமே மாலை எப்படி இருக்கும்? கொத்து கொத்தா இருக்குமா? மாலை எப்பயுமே எப்படி இருக்கும்? கொத்து கொத்தா இருக்கும். அப்போ கொத்து அப்படின்னா பூமாலை.
பூமாலை எப்படி இருக்கு? கொத்து கொத்தா இருக்கு. கொத்து கொத்தா இருந்துச்சுன்னா அது என்னது? அதான் பூமாலை அப்படின்றத ஞாபகம். ஓகேவா? கொத்து அப்படின்றது பூமாலை. அந்த பூமாலை எப்படி இருக்குமா? கொத்து கொத்தா இருக்கு அப்படின்னு ஞாபகம். குழல் அப்படின்னா கூந்தல். கூந்தல் குழல் ரெண்டும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை பாருங்களேன். இது கு, அது கூ, அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அப்போ குழல் அப்படின்னா கூந்தல் அப்படின்றது பொருள். ஓகேவா? குழல் அப்படின்னா கூந்தல் அப்படின்றது பொருள். ஓகேவா? கோலத்துக்கு நாட்டார் அப்படின்றது கலிங்க நாட்டார். நாட்டார் நாட்டார் வந்திருக்கா? அப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கலாமா? அப்போ கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார். கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார். ஓகேவா? இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகிக்கலாம். கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார் அப்படின்றது இதில் ஞாபகிக்கோங்க. ஓகேவா? ஓகே. கோலத்து நாட்டார் கலிங்க நாட்டார். ஓகேவா? ஓகே. அடுத்து வரிசை அப்படின்றது சன்மானம். வரிசை அப்படின்றது சன்மானம் அப்படின்றது பொருள். நாங்கூல் அப்படின்றது மண்புழு. நாங்கூல் அப்படின்றது மண்புழு அப்படின்றது பொருள். ஓகேவா? வரிசை அப்படின்னா சன்மானம். நாங்கூல் அப்படின்றது என்னது? மண்புழு அப்படின்றது பொருள். ஓகேவா? பாருங்களேன். கொத்து அப்படின்றது பூமாலை. கொத்து கொத்தா இருக்குது. பூமாலை எப்படி இருக்கு? கொத்து கொத்தா இருக்கு. பூமாலை எப்படி இருக்கு? கொத்து கொத்தா இருக்கு. ஓகேவா? இதை நீங்க ஞாபகம். கொத்து அப்படின்றது பூமாலை. குழல் அப்படின்றது கூந்தல். கூந்தல் அந்த குழல் கூந்தல் எப்படி இருக்கான்? குழல் மாதிரி இருக்கான். கோலத்து நாட்டார் அப்படின்றது கலிங்க நாட்டார். கோலத்து நாட்டார் அப்படின்றது கலிங்க நாட்டார். வரிசை அப்படின்றது சன்மானம். வரிசை அப்படின்றது சன்மானம். நாங்கூல் அப்படின்றது மண்புழு புழு. நாங்கூல் புழு என்ன சொல்றாங்க? மண்புழு அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி ஒரு நாங்கூல் புழு ஒரு லெசன்ல வரும், அதையும் சொல்றேன். நாங்கூல் புழு அப்படின்றது மண்புழு சொல்றாங்க. அப்போ பூமாலை எப்படி இருக்கு? கொத்து கொத்தா இருக்கு. குழல் அப்படின்றது கூந்தல். கூ. கோலத்து நாட்டார் அப்படின்றது கலிங்க நாட்டார். நாட்டார் நாட்டார். வரிசை அப்படின்றது சன்மானம். நாங்கூல் அப்படின்றது மண்புழு. ஓகேவா? இதை நீங்க மறந்துடக்கூடாது. ரைட்டா? அடுத்து திருச்சாளல். அடுத்து என்னது? திருச்சாளல். அதுல என்ன சொல்லும் பொருள் இருக்குன்னு பார்க்கலாமா? இதை நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? காயில் அப்படின்னா வெகுண்டால். காயில் அப்படின்னா பொருள்? வெகுண்டால் அப்படின்றது பொருள். அயன் அப்படின்னா பிரமன். அயன் அப்படின்னா பிரமன் அப்படின்றது பொருள். மாள் அப்படின்னா விஷ்ணு. ஆளலம் அப்படின்னா நெஞ்சு. அந்தம் அப்படின்னா முடிவு. அந்தாதி அப்படின்னு சொல்லுவோமா? அந்தம் அப்படின்னா முடிவு அப்படின்றது பொருள். அந்தம் அப்படின்னது முடிவு. இதை மறந்துடக்கூடாது. அந்தம் அப்படின்னா முடிவு. ஆளலம். ஓகேவா? ஆளாளம் அப்படின்றது நஞ்சு. ஓகேவா? நஞ்சு அப்படின்றது விஷம். ஓகேவா? ஆளாள பாம்பு. ஆளாளம் அப்படின்னா நஞ்சு அப்படின்றது பொருள். மால் அப்படின்னா விஷ்ணு. திருமால் அப்படின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? திருமால். திருமால் அப்படின்னா விஷ்ணு. ஓகேவா? திருமால் அப்படின்னா விஷ்ணு அப்படின்றது பொருள். காயில் அப்படின்னா வெகுண்டால். காயில் அப்படின்னா வெகுண்டால். அயன் அப்படின்னா பிரமன். ஓகேவா? அயன் அப்படின்னா பிரமன். ஓகேவா? இதை நீங்க மறந்துடக்கூடாது. ரைட்டா? ஓகே. முக்கியமான நம்ம சொல்லும் பொருளும் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக புக் அண்ட் சைட்லேருந்து கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக கேள்வி அப்படின்றது இருக்குது. யார் 95+ எடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி புக் அண்ட் சைட் படித்தவங்க மட்டும் தான் நம்ப முடியும் 95+ போக முடியும். இல்லை அப்படின்னா 89 வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? யார் அதுக்கு அடுத்தடுத்து ஒரு மார்க் யாரால் முன்னேற முடியும் அப்படின்னா புக் அண்ட் சைட் படித்தவங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படித்தவங்கன்னா நம்ப முடியும் அடுத்து வர மார்க் அப்படின்றத ஸ்கோர் பண்ணிட்டு இருக்க முடியும். அப்போ காயில் அப்படின்றது என்னது? காயில் அப்படின்றது வெகுண்டால். காயில் அப்படின்றது வெகுண்டால். ஓகேவா? அடுத்து அயன் அப்படின்னா பிரமன். அயன் அப்படின்னா என்னது? பிரமன் அப்படின்றது பொருள். ஓகேவா? அயன் அப்படின்றது என்னது? பிரமன். ஓகேவா? அடுத்து மால் அப்படின்னா என்னது? விஷ்ணு. ஆளாளம் அப்படின்றது நஞ்சு. அந்தம் அப்படின்றது முடிவு. அந்தம் அப்படின்னா முடிவு. ஓகேவா? இதை நீங்க மறந்துடக்கூடாது. ரைட்டா? ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வரக்கூடிய இலக்கண நிறுவி பார்க்கலாம். அடுத்து இயல் 6ல் தான் இலக்கண குறிப்பு இருக்கும். ஓகேவா? இதில் முடிஞ்சிருச்சு. இதில் 6ல் என்ன இலக்கண குறிப்பு இருக்குன்னு பார்க்கலாமா? சாரி, இயல் 6 தான் பார்த்துட்டு இருக்கோமா? ஓகே. இயல் 7ல் இருக்க இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஓகே. இது ஒரு பெரிய கதையாக இருக்குது. என்னது? இயல் 7 புரட்சிக்கவி பாரதிதாசன் இயற்றியதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இலக்கண குறிப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா?
சாரி, சொல்லும் பொருளும் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சொல்லும் பொருளும் ஓதுக அப்படின்றது சொல்க அப்படின்றது, ஓதுக அப்படின்றது சொல்க அப்படின்றது, ஓதுக அப்படின்றது சொல்க. அப்போ எப்படி இருக்கு? கேன் முடியுதா? அப்போ அது எப்படி ஞாபகம்? ஓதுக அப்படின்றது சொல்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓதுக அப்படின்றது சொல்க. முழக்கம் அப்படின்றது ஓங்கி உரைத்தல். நம்ம என்னது முழக்கம் அப்படின்றது ஒரு முழக்கத்தை வந்து வெளியிடுங்க, முழக்கமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோமா? முழக்கம் அப்படின்றது என்னது? ஓங்கி உரைத்தல். முழக்கம் அப்படின்றது ஓங்கி உரைத்தல். ஓகேவா? முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல். கணிகள் அப்படின்னா உலோகங்கள். கணிகள் அப்படின்னது உலோகங்கள். கணிகள் அப்படின்றது உலோகங்கள். ஓகே, கணிகள் அப்படின்றது உலோகங்கள். அடுத்து மணி அப்படின்றது மாணிக்கம். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா மேன் இருக்கு பாருங்களேன். மணி அப்படின்றது மாணிக்கம். ஓகேவா? மணி அப்படின்றது மாணிக்கம். படிகம் அப்படின்றது பளபளப்பான கல். அந்த கல் எப்படி இருக்கும்? படிகம் அப்படின்றது பளபளப்பாக இருக்குமா? ஸோ படிகம் அப்படின்றது பளபளப்பான கல். அடுத்து படி அப்படின்றது உலகம். இந்த படி அப்படின்றது உலகம். மீட்சி அப்படின்றது விடுதலை. நவை அப்படின்றது குற்றம். ஓகேவா? நவை அப்படின்றது குற்றம். ஓகேவா? இதை நீங்கள் மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். ரைட்டா? என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு வாட்டி பாருங்க. ஓதுக அப்படின்றது சொல்க. ஓதுக அப்படின்றது சொல்க. கேன் முடியுது. முழக்கம் அப்படின்றது ஓங்கி உரைத்தல். நம்ம என்ன பண்ணுவோம்? முழக்கமாக சொல்லுவோமா? அன்னைக்கு என்ன பண்ணுறோம்? முழக்கமாக உன்ட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு. முழக்கம் அப்படின்னா ஓங்கி உரைத்தல். கனிகள் அப்படின்னா உலோகங்கள். கனிகள் உலோகங்கள். கனிகள் வந்து உலோகங்கள் மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம். மணி மாணிக்கத்தை எப்படி ஞாபகம் சொல்லியிருக்கேன்? இந்த இடத்துல மணி, இந்த இடத்துல மாணிக்கம். ஓகேவா? அது ஒரு நீ வந்து ஒரு மாணிக்கம் அப்படின்றத தள்ளி போயிருக்கு. ஓகேவா? படிகம் அப்படின்றது எப்பயுமே எப்படி இருக்கும்? பளபளப்பாக இருக்கும். படிகம்ன்றது பளபளப்பாக இருக்கும். அடுத்து படி அப்படின்றது உலகம். ஓகேவா? இந்த உலகத்தை எப்போ என்ன சொல்கிறாங்க? எப்போ பார்த்தாலும் படி படின்றாங்களா? அப்போ படி அப்படின்னா உலகம். மீட்சி அப்படின்னா விடுதலை. மீட்சி அப்படின்னா என்னது? விடுதலை. விடுதலை பண்ணணும்னா மீட்சி அப்படின்றது. நவை அப்படின்னா குற்றம். குற்றத்தை என்ன சொல்கிறாங்க? நவை அப்படின்னா குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். ஓகேவா? 7 உள்ளது. ஓகேவா? ஓகே, அதுக்கு அடுத்து இருக்க சொல்லும் பொருள் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது என்னதுன்னா பதிற்று பத்து. பதிற்று பத்தில் குமட்டூர் கண்ணனார் எழுதியிருக்காரு. ஓகேவா? குமட்டூர் கண்ணனார் எழுதிய சொல்லும் பொருளும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பதி அப்படின்னா நாடு. பதி அப்படின்னா நாடு. ஓகேவா? பதி அப்படின்னா நாடு. பிழைப்பு அப்படின்னா வாழ்தல். ஓகேவா? நம்ம என்னது பிழைப்புக்காக தானே வாழ்கிறோம் அப்படின்றது. பிழைப்பு அப்படின்னா வாழ்கிறதுக்காக பிழைப்பு அப்படின்றதுக்கு. நிறையம் அப்படின்றது நரகம். நிறையம் அப்படின்றது நரகம். இது எப்படி சார் ஞாபகம்னா நீ ந ஃபஸ்ட்டில் தோன்று போதா? நிரகம் அப்படின்னா நிறையம் அப்படின்றது நரகம். அடுத்து ஓரிய அப்படின்றது நோய் நீங்கிய. ஏன்னு முடியுதா? அப்போ சில வார்த்தையை வந்து என்னது கொஞ்சம் மனப்பாடம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி வந்து சிமிலராக வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? மனப்பாடம் அப்படின்றது பண்ண முடியும். ரைட்டா? ஓகேவா? பதி அப்படின்றது என்னது? நாடு. பிழைப்பு அப்படின்றது என்னது? பிழைப்பு அப்படின்றது வாழ்தல். பிழைப்புக்காக தானே வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். பிழைப்பு அப்படின்னா வாழ்தல். பதி அப்படின்னா நாடு. நிறையம் அப்படின்னா நரகம். நிறையம் அப்படின்னது நரகம். அடுத்து ஒரிய அப்படின்றது நோய் நீங்கிய. நோய் நீங்கிடுச்சு. ஒரிய அப்படின்றது நோய் நீங்கிய. புறையோர் அப்படின்றது சான்றோர். புறையோர் அப்படின்றது சான்றோர். யானர் அப்படின்றது புது வருவாய். ஒரு புது வருவாய் வரதானே சொல்கிறாங்க, யானர் அப்படின்னு சொல்கிறாங்க. மருண்டனன் அப்படின்றது வியப்படைந்தேன். மருண்டனன் அப்படின்றது நான் வந்து எப்படி நான் ஒரு வியப்படைஞ்சிட்டேன், நானா இந்த மார்க் எடுத்தேன் அப்படின்னு வந்து ஒரு வியப்படைவோம்ல, அந்த மாதிரி வந்து மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன். மண்ணுயிர் அப்படின்னா நிலைப்பெற்றுள்ள உயிர் தொகுதி. மண்ணுயிர் அப்படின்னா அந்த மண்ணுயிர்க்கெல்லாம் அந்த நிலைப்பெற்ற உயிர் தொகுதி. தண்டா அப்படின்னா ஓயாத. தண்டா அப்படின்னா ஓயாத. கடுந்துப்பு அப்படின்னா மிகு வலிமை. கடுந்துப்பு அப்படின்னா அது மிகுந்த வலிமை. வலிமையோடு இருக்கிறது தானே அது கடுந்துப்பு அப்படின்றது மிகுதியான வலிமை. ஏமம் அப்படின்றது பாதுகாப்பு. ஏமம் அப்படின்றது பாதுகாப்பு. ஒடியா அப்படின்றது குறையா. நயந்து அப்படின்றது விரும்பிய. நயந்து அப்படின்றது விரும்பிய. ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருள். ஓகேவா? ஒரு வாட்டி சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு சார் எதுக்கு 2-3 வாட்டி சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் டக்குன்னு மறந்துடும். ஓகேவா? அதனால தான் சார் ஷார்ட்கட்டு சார் வந்து அந்த மொதல் வார்த்தை கடைசியில் முடிகிறத வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? பதி அப்படின்னா நாடு. ஓகேவா? நாட்டில் வந்து என்ன பண்ணணும்? பதிக்கணும். ஓகேவா? அதை வச்சுக்கோங்க. பிழைப்பு அப்படின்றது வாழ்தல். நம்ம வந்து பிழைப்புக்காக தான் வாழ்கிறோம். நிறையம் அப்படின்றது நரகம். அது அப்படின்னு ஞாபகம் நீ ந. ஓகேவா? நீ ந, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரிய அப்படின்றது நோய் நீங்கிய. அப்படின்னு முடியுதா? ஒரிய அப்படின்றது நோய் நீங்கிய அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. புறையோர் அப்படின்றது சான்றோர். புறையோர் அப்படின்றது சான்றோர். ஓகேவா? அடுத்து யானர் அப்படின்றது புது வருவாய். யானர் அப்படின்றது புது வருவாய். ஓகே, ஒரு நிமிஷம்.
யானர் அப்படின்றது புது வருவாய். அடுத்து மருண்டனன் அப்படின்றது வியப்படைந்தேன். மருண்டனன் அப்படின்றது வியப்படைந்தேன். மண்ணுயிர் அப்படின்றது நிலை பெற்றுள்ள தொகுதிகள். மண்ணுயிருக்கு அப்படின்றது நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி. தண்டா அப்படின்றது ஓயாத. தண்டா அப்படின்றது ஓயாத. கடுந்துப்பு அப்படின்றது மிகு வலிமை. கடுந்துப்பு அப்படின்றது மிகுந்த வலிமை. ஏமம் அப்படின்றது பாதுகாப்பு. ஒடியா அப்படின்றது குறையா. நயந்து அப்படின்றது விரும்பிய. நயந்து அப்படின்றது என்னது? விரும்பினது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான சொல்லும் பொருளும். மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதான் உங்களுக்கு 2-3 வாட்டி சொல்லித்தரேன். ஓகேவா? அடுத்து இயல் 8ல் இருக்க முக்கியமான சொல்லும் பொருளும் அப்படின்றது பார்க்கலாம். தொலைந்து போனவர்களும் கொடுத்துருக்காங்க. அதில் பெருசாக சொல்லும் பொருளும் கொடுக்கல. ஓகேவா? அடுத்து மனோன்மணியம் இதில் சொல்லும் பொருளும் இருக்கும். ஓகேவா? சொல்லும் பொருளும் பெருசாக கொடுக்கல. ஓகேவா? ஓகே. மனோன்மணியம் பே சுந்தரனார். ஓகேவா? அவரோட இதில் சொல்லும் பொருள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இங்கே கொஞ்சம் இருக்குது. ஓகேவா? இதில் தான் சொல்லும் பொருளும் இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் இருக்காது. ஓகேவா? இதில் உள்ள சொல்லும் பொருளை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? மனோன்மணியம். ஓகேவா? அதில் என்ன இருக்கு பார்க்கலாம். கடிநகர் அப்படின்றது காவலுடைய நகரம். கடிநகர் அப்படின்றது காவலுடைய நகரம். எங்கே சார் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இருக்கா? என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஹைலைட் பண்ணி வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஹைலைட் பண்ணிட்டு டேரெக்டாக சொல்லும் பொருளை போய் பார்க்கக்கூடாது. டேரெக்டாக இதை பார்க்கணும். இதை ஏன் சார் பார்க்கணும், இதை ஏன் சார் நான் இப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வரதில்லை. இப்போ வந்து என்ன கேட்கலாம், காலையில் கடிநகர் கடந்து நகர், வேலை முடிக்கும் வேண்டவன் விரைந்தாய் அப்படின்றத கோட் போட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இந்த கோட் போட்டு இந்த மாதிரி வந்து இந்த பாடலை இயற்றியவர் யார், இந்த பாடல் எப்போது இடம்பெற்றுள்ளது, நீங்கள் என்ன மனோன்மணியம்னு அந்த கீழே ஆப்ஷனில் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, கடிநகர்னு இதை படிச்சிருப்பீங்க, கடிநகர் காவலுடைய நகரம். ஆனால் என்ன இருக்குது, உங்கள் எக்ஸாம் இல்லை, ஞாபகமே வராது. நீங்கள் எப்போ இந்த மாதிரி பார்த்து பழகிறீங்களோ அப்போ என்ன டக்குன்னு, ஓ இங்கே படித்தோம்ல, அப்போ இது வந்து எங்கே இருக்குது, மனோன்மணியத்தில் இருக்குது அப்படின்றது ஞாபகம் வரும். ஓகேவா? அப்போ எப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மனப்பாடம் பண்ணாமல், அந்த மாதிரி வந்து இப்படி வச்சு படித்து மனப்பாடம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு தடவை படிச்சுக்கலாம். அப்போ கடிநகர் அப்படின்றது காவலுடைய நகரம் அப்படின்றது ஃபஸ்ட்டு தடவை படிச்சுக்கலாம். ஆனால் அடுத்து என்னது, அப்புறம் பேலன்ஸ் படிக்கிறப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஞாபகமும் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைனும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அப்போ காலையில் கடிநகர் அப்படின்றது நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. அப்போ கடிநகர் அப்படின்றது இங்கே தான் வருது, மனோன்மணியத்தில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? அப்போ கடிநகர் அப்படின்றது எதை குறிப்பிடுது, கடிநகர் அப்படின்றது காவலுடைய நகரம். காவல் இருக்கிற நகரத்தை என்ன சொல்கிறாங்க, கடிநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? புரியுதா? அடுத்து காண்டி அப்படின்றது காண்க. இப்போ நான் வந்து ஸ்பீடாக முடிக்கணுன்றதுக்காக நான் அப்படி போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், காண்டி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றது தேடி கண்டுபிடிச்சி நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இந்த இருக்கா காண்டி. காண்டி அப்படின்றது நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பூம்பராகம் அப்படின்றது பூவில் உள்ள மகரந்தம். அப்போ பூம்பராகம் எங்கே இருக்குது அப்படின்றது தேடணும். ஓகேவா? இங்கே இருக்கா பூம்பராகம். பூம்பராகம்ன்றது பூவில் உள்ள மகரந்தம். அடுத்து ஆசையிலா அப்படின்றது குற்றம் இல்லாத. ஆசையிலா அப்படின்றது குற்றம் இல்லாத. ஆசையிலான்றது குற்றம் இல்லாத. தோட்டி அப்படின்றது துரட்டி. இருக்கா தோட்டி. தோட்டி அப்படின்னா துரட்டி. ஓகேவா? அடுத்து அயம் அப்படின்னா ஆடு. இருக்கா அயத்து அப்படின்றது அயம் அப்படின்னா ஆடு. குதிரை அப்படின்னா புக்க, ஆடு அல்லது குதிரை என்ன சொல்கிறாங்க, அயம் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்க விட்டு அப்படின்னா போக விட்டு. இருக்கா புக்க விட்டு அப்படின்றது போக விட்டு. அப்போ அப்படி தான் ஞாபகம். அயம் அப்படின்னா ஆடு அல்லது குதிரை, புக்க விட்டு அப்படின்னா போக விட்டு, தோட்டி அப்படின்னா துரட்டி. இப்படி தான் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வந்து சொல்லும்போது நீங்கள் ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிட்டு இந்த மாதிரி மறைச்சி வச்சுட்டு நீங்கள் படிக்கணும். ஓகே. இப்போ என்ன பண்ணணும், காண்டினா என்ன, பூம்பராகம்னா என்ன, ஆசிலானா என்ன, தோட்டினா என்ன, தோட்டினா துரட்டி, அயத்துனா வந்து ஆடு அல்லது குதிரையை சொல்கிறாங்க, புக்க விட்டு அப்படின்னா போக விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் படித்தா என்ன பண்ண முடியும், ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த லைன் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஓகேவா? புக்க விட்டு இருக்கும் புல்லின் பரிவும் அப்படின்றது பார்த்தோன்னு என்ன பண்ணுறான், இது வந்து மனோன்மணியத்தில் இருக்குது அப்படின்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், நீங்கள் சொல்லும் பொருளும் அப்படின்றது படிக்கணும். ஓகேவா? ஓகே. அப்போ காண்டி அப்படின்றது காண்க. காண்டி அப்படின்றது காண்க. பூம்பராகம் அப்படின்றது பூவில் உள்ள மகரந்தம். பூம்பராகம் அப்படின்றது பூவில் இருக்க ஒரு மகரந்தம். ஆசையிலா அப்படின்றது குற்றம் இல்லாத. ஆசையிலா அப்படின்றது குற்றம் இல்லாத. தோட்டி அப்படின்றது துரட்டியை குறிக்குது. தோட்டி அப்படின்றது துரட்டி. இது எப்படி சொல்லலாம், தோ தூ. ஓகேவா? அயம் அப்படின்றது ஆடு. குதிரை. அயம் அல்லது ஆடு அல்லது குதிரை தானே சொல்கிறாங்க, அயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புக்க விட்டு அப்படின்றது போக விட்டு. ஓகேவா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி என்ன பண்ணணும்,
இதை வச்சு செக் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால நான் வந்து சொல்லும்போது நான் சொல்லிடுறேன். சீரிய தூளி அப்படின்றது நுண்ணிய மணல். சீரிய தூளி அப்படின்றது நுண்ணிய மணல். ஓகேவா? அடுத்து சிறுகால் அப்படின்றது வாய்க்கால். அடுத்து என்னது? சிறுகால் அப்படின்றது வாய்க்கால். பரல் அப்படின்றது கல். ஓகேவா? பரல் அப்படின்றது என்னது? கல். கல்லை தானே சொல்கிறாங்க, பரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முன்னீர் மடு அப்படின்றது கடலாகிய நீர்நிலை. கடலா இருக்குல்ல பெரிய நீர்நிலை, அதான் என்ன சொல்கிறாங்க? முன்னீர் மடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அண்ட யோனி அப்படின்றது ஞாயிறு. ஞாயிறு என்ன சொல்கிறாங்க? அண்ட யோனி. சாடு அப்படின்றது பாய். சாடு அப்படின்றது பாய். ஈட்டியது அப்படின்றது சேகரித்தது. எழிலி அப்படின்றது மேகம். மேகத்தை என்ன சொல்கிறாங்க? எழிலி. மேகத்தை என்ன சொல்கிறாங்க? எழிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை மறந்துடக்கூடாது நீங்கள். ஓகே. சீரிய தூளி அப்படின்றது நுண்ணிய மணல். சீரிய தூளி அப்படின்றது நுண்ணிய மணல். சிறுகால் அப்படின்றது வாய்க்கால். சிறிய கால் அப்படின்றது வாய்க்கால். அடுத்து பரல் அப்படின்றது என்னது? கல். அப்போ இல்லு எழுத முடியுதா? அப்போ சிறுகால் அப்படின்றது சின்ன வாய்க்கால் அப்படின்னு ஞாபகம். சின்ன வாய்க்கால் அப்படின்னு ஞாபகம். சிறுகால் அப்படின்னா வாய்க்கால். அடுத்து சீரிய தூளி அப்படின்றது நுண்ணிய மணல். சீரிய தூளி அப்படின்றது நுண்ணிய மணல். சீரிய தூளி அப்படின்றது நுண்ணிய மணல். சிறுகால் அப்படின்றது வாய்க்கால். பரல் அப்படின்றது கல். முன்னீர் மடு. மடு அப்படின்னாலே நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மடு அல்லது மதுகு அப்படிலாம் சொல்லுவோம் ஒரு சைடில். இப்போ முன்னீர் அப்படின்றது கடலாகிய நீர்நிலை. அடுத்து அண்டை யோனி அப்படின்றது ஞாயிறு. சாடு அப்படின்றது பாய். ஈட்டியது அப்படின்றது சேகரித்தது. எழிலி அப்படின்றது மேகம். ஓகேவா? அடுத்து முக்கியமானது நாங்கூழ் புழு அப்படின்றது மண்புழு தான் என்ன சொல்கிறாங்க? நாங்கூழ் புழு அப்படின்னு சொல்கிறாங்க. மண்புழு தான் என்ன சொல்கிறாங்க? நாங்கூழ் புழு. ஓவா அப்படின்றது ஓயாத. பாடு அப்படின்றது உழைப்பு. வேதித்து அப்படின்றது மாற்றி. ஓகேவா? நாங்கூழ் புழு தான் என்னது? மண்புழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவா அப்படின்றது ஓயாத. பாடுபட்டு உழைக்கிறோம்ல, அதுதான் வந்து பாடு அப்படின்றது உழைப்பு. ஓகேவா? மறந்துடக்கூடாது. அடுத்து வேதித்து என்ன பண்ணுறாங்க? நம்ம என்ன பண்ணுறோம்? வேதியில் என்ன பண்ணுறோம்? மாத்திரமா ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயத்துக்கு. இப்போ வேதித்து அப்படின்னா மாற்றி. நாங்கூழ் புழுன்றது மண்புழு. மண்புழு தானே சொல்கிறாங்க? நாங்கூழ் புழு. இதை மறந்துடக்கூடாது. நாங்கூழ் புழுனா மண்புழு. ஓவா அப்படின்னா ஓயாத. பாடு அப்படின்னா உழைப்பு. பாடுபட்டு உழைக்கிறோம் அப்படின்றது. வேதித்து அப்படின்னா மாற்றி அப்படின்னு. ஓகேவா? எல்லாம் நம்ம சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. ஓகேவா? எல்லா சொல்லும் பொருளும் நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? நம்ம புக் இன்சைடில் இருக்க எல்லா சொல்லும் பொருளும் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். போர்டு எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும், அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரையும் உங்களுடைய விடைபெறுவது உங்கள் தமிழன். நன்றி, வணக்கம்.